ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இதுதான் சமயம்ண்டு ஸ்ருதியோட அம்மா வந்துடுறாங்க. அவங்களும் பேசிட்டு வீட்டுக்கு தாம்பளத்தட்டு, பிளாங்க் செக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு சம்மந்தி அவங்கள்ட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு கேட்குறப்போ எல்லாரும் வர சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ இது மாதிரி மாப்பிள்ளை தனியாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதுக்காக காசு நாங்கள் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, ஏன்டா என் வீட்டில் எல்லாருக்குமே முடிவு எடுக்காமல் நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துகிட்டே அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அண்ணாமலை அதே கேட்குறாங்க. அப்பா நான் எதுவும் முடிவெல்லாம் எடுக்கலப்பா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்காக தான். அதுக்குள்ளாட்டி ஸ்ருதி அவங்க அம்மாட்ட பேசி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, இப்போதைக்கு இதுதான் கரெக்டான டைம், அதனால தான் நான் இது மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு ஸ்ருதியும் எங்கள் அம்மாட்ட நான் அதனால தான் சொன்னேன், இதுதான் கரெக்டான டைம், நமக்கு அந்த ஹோட்டல் வந்துருக்கு, அந்த ஹோட்டல் வந்து கரெக்டான இடத்துல நம்ம இது பண்ணால் கரெக்டாக வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ரவிக்கு அந்த இடத்துல வந்து மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. என்னமோ நீத்துவால தான் அந்த இடத்துக்கு பெருமை சேர்க்குது. ரவி நல்லா சமைக்கிறனால தான் அந்த ஹோட்டலுக்கு ஆள் வராங்க. இப்போ தனியாக இது மாதிரி பண்ணானா, பிஸ்னஸ் பண்ணானா நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ஆஹா நல்லது, நம்ம பையன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான மருமகளை பிடிச்சிட்டு வந்திருக்கடா அப்படின்னு சொல்லி வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து சரிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கொடுத்துட்டும் போயிடுறாங்க. ரவிக்கு வந்து இதில் வந்து முழு மனசே இல்லை, அவர் வேணான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜை வந்து அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காங்க போட்டு, நம்ம ரோஹிணி போட்டு ஃபோனில் பேசுகிறாங்க. அவர் குளிக்க போகிறப்ப இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் அந்த மொட்டையன் சொல்கிறது ஞாபகப்படுத்துகிறாரு. இது மாதிரி பேசாமல் போயிட்டோன்னா வேறு பையன் கூட போயிடுவாங்கன்னே அந்த இது ஞாபகம் வருது. ஆஹா யார் இந்த மகேஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து கேட்குறாங்க. நீ ஏன் குளிச்சுட்டு இருக்கப்போ வந்து கேட்குற, அது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்து உனக்கு எப்படி தெரியும் என் காலேஜில் படித்தவங்க அப்படின்னு சொல்லி சும்மா இவங்க பாட்டுக்கு மனோஜை வந்து தன் பக்கம் இழுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காரு. ஆஹா போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரவி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ரவிக்கு இந்த முழு மனசே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து மீனா வந்துட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நடந்த விஷயத்த தெரிஞ்சா காட்டல, இந்த மாதிரிக்கா சீதா லவ் பண்ணுறா, அது வந்து அந்த போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வந்து நல்லது தானேங்கிறப்போ அந்த ஆளுக்கும் என் வீட்டுக்காருக்கு ஆகாதுக்கா, ஆனால் சீதா லவ் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக, இதெல்லாம் போக போக சரியாக போயிடும், போக போக அப்புறம் சகல பிரச்சனை நல்ல பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் சொன்னாலும் என் வீட்டுக்காரர் வந்து மனம் மாற மாட்டார்க்கா, என்ன தான் நீ சாமியே வந்து சொன்னாலும் நான் பிடிச்சபடியில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அதை போய் முத்தும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்க அப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ நல்ல விஷயம் தானடா, பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்போ பண்ணுறது, அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, அது அப்படி தான்டா, ஆனால் வந்து சீதா லவ் பண்ணுறாடா, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருபோது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துவும் சொல்கிறாங்க. இவங்களும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, ஆனால் முத்து வந்து தான் பிடிச்ச போயிலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. முத்துவுக்கு பிடிக்கலன்னா முத்து ஒதுங்கி போக வேண்டியதானே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்க வேண்டியதானே, எதுக்கு அவர் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. சீதா லவ் பண்ணிட்டா, லவ் பண்ண பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே, அவங்க 2 பேரும் நல்லா வாழ்கிறாங்களா வாழல, அது அவங்களோட கஷ்டம், நீ எதுக்கு கஷ்டப்படுற, சீதா அந்த மாதிரி வந்து நினைப்பாங்கன்னு ஏன் முத்து இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படியும் சீதாவுக்கும் அருணுக்கு தான் கல்யாணம் நடக்கும். இதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் எப்படி இருக்க போகிறாங்க, என்ன ஆகப்போது, பெரிய பிரச்சனை வருதா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.